ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 20ஆம் நாள் 4/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசார சீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, இந்த சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே அம்பாள் சன்னிதானங்களிலே இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வார்கள். பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக லக்னத்திலே செவ்வாய், லக்னத்துக்கு 2ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய் அர்த்தாஷ்டமத்திலே, அதே போல் 7ஆம் இடத்து செவ்வாய், 8இல் செவ்வாய், 12இல் செவ்வாய் என்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான இந்த ஜாதக ரீதியாக தோஷங்கள் ஏற்படுகின்ற பொழுது செவ்வாய் தோஷம். 7 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம், 12 செவ்வாய் இருந்தால் தோஷம், இந்த திருமணங்கள் தடைப்பெறும் என்பதெல்லாம் இந்த சோதர ரீதியாக சொல்லப்படுவது. இவ்வாறான தோஷங்களெல்லாம் நீக்குவதற்காக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளே ராகு காலம். அந்த நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்களிலிருந்து நாம் சற்று விலகி கொள்ளுவது. அதற்காக தோஷம் நீங்கி விடுவது என்பதல்ல, தோஷம் சற்று ஆறுதலடைந்து பெரிதாக வர வேண்டியது சிறிதாக அமைந்துவிடும். தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகும் என்பார்கள். அதுபோல் இந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். இது தினமும் இந்த ராகு காலம் என்பது இந்த 7 நாட்களுமே உண்டு. இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் தெரிந்திருக்க வேண்டியது. நாம் சாதாரணமாக ஒரு ராகு காலத்தை பார்ப்பதற்கு சோதரரை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாக திங்கட்கிழமைகளிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே ராகு காலம். அதே போல் 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இதை ஒவ்வொருவரும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். அந்த நேரத்திலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது.
இறை வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இந்த ராகு காலத்திலே துர்கா பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே அனைவருக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.